தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. மதுரை கே நகர் தனியார் மழலையர் பள்ளிக்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியின் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த நிலையில் அந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, மதுரை கே நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் மழலையர் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்று சொல்லக்கூடிய பெயரில் இயங்கி வரக்கூடிய இந்த மழலையர் பள்ளியை திவ்யா என்பவர் நடத்தி வருகிறார். இவர் 2க்கும் மேற்பட்ட மழலையர் பள்ளியை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக இந்த பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி, அதாவது உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது 4 வயது மகள் ஆருத்ரா என்ற சிறுமியானது எதிர்பாராதமாக 12 அடி ஆழம் கொண்ட இந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உடனடியாக அந்த 108 அவசர சிகிச்சை ஊர்திக்கும் அதே போல தீயணைப்பு நிலைய வீரர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக குழந்தையை அரை மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்ட நிலையில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டில் அந்த சிறுமியை சேர்த்து தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் குழந்தை அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடித்ததால் அந்த குழந்தை உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பும் மருத்துவமனை வட்டாரமும் தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்காமல் பள்ளி நிர்வாகம் அலக்கழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மற்ற குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மற்ற குழந்தைகளை உடனடியாக அவர்கள் வீட்டுக்கும் அழைத்து சென்றார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் ஆர்டிஓ தலைமையில் தொடர் விசாரணையானது நடைபெற்று வந்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த பள்ளிக்கு அதாவது முறையான ஆவணங்களுடன் பாதுகாப்பு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அனைத்து வசதிகளும் இருக்கின்ற என்ற கோணத்திலும் தொடர் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பள்ளிக்கு கோட்டாட்சியர் ஆர்டிஓ சாலினி தலைமையில் இந்த பள்ளிக்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது இந்த பகுதி மக்களிடையே மற்றும் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மற்ற குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.